ஏசப்பா நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு உண்டான கிருபையினாலே தேவன் நம்மளை முடிசூட்டி பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரோடு கூட ஐக்கியப்படணும், அவரோடு கூட சஞ்சரிக்கணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே அவரோடு கொஞ்சம் நேரம் நம்ம இடைப்படுவோம். முதல்ல அவரை துதித்து பாடிட்டு அவரை மகிமைப்படுத்திட்டு பிறகு அவரோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரத்திலிருந்து நமக்கு சகல ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்டு நல்ல தகப்பனே. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் மனதிருக்கும் கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இழந்து போனதை தேடவும் ஆமென். ரட்சிக்கவும் இயேசு வந்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார். எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சீக்கிரம் வருவேன் என்று சொன்னார், ஆமென். ஆயத்தமாக ஆயத்தமாக. சீக்கிரம் வருவேன் என்று சொன்னார், ஆயத்தமாக ஆயத்தமாக. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கர்த்தரின் வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமே. கர்த்தரின் வேதம் குறைவற்றது, அதை ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமே. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஆமென். நான் தருவேன், நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னீங்களே. ஆமென். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்கிறார் என்று ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க ராஜா.
அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீ மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறேன் காண்கின்ற தேவன். இதோ ஆண்டவரை இழந்து போனதை தேடவே ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறேன். ஒருவரை கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அனுகிரகம் செய்ய முடியாத இந்த வழியில் நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்து ஒரு நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாகும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் தேவனிடத்திலே மகிமைப்படுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது 147வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 147வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா துதிக்கிறது. ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து விரும்புகிறார். துதிக்கும் போது நம்முடைய சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிப்போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு வருஷத்துல கூட சொல்லுவார். 7வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்க. பாடுறது எப்படி பாடணும்னா துதியோடு சேர்ந்து. அல்லேலூயா, துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது, மகிமைப்படுத்தி பாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப பாட்டு இல்லை, நல்லா கேட்டுங்க. ஜெப பாட்டு வேற, துதி பாட்டு வேற. பாட்டு தான் எல்லாமே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, அது இல்லை, அந்த பாட்டு கிடையாது. அது ஜெப பாட்டு. அவரை துதிச்சு பாருங்க. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, அப்படி வரும். அல்லேலூயா, துதியோடு அவர் என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்லுவார். இந்த 12வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. பார்த்தீங்களா? அல்லேலூயா. 12வது வருஷம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமேனா, எருசலேம் எப்படின்னா பாரத்தோடு இருக்கிறது தான் எருசலேம். எருசலேம் என்ன தெரியுங்களா? எருசலேம்னா பாரத்தோடு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சிலுவையில் அறிந்தாங்கன்னா ஜெருசலேம்ல. பாடுகளோடு இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணுமா சொல்றாரு பாருங்க. 12வது வருஷத்துல கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பாடுகள் எல்லாம் நீங்கி போயிடும். அதே நேரத்தில் அடுத்த அதே வருஷத்தில் சொல்றார் 12வது அதிகாரத்திலேயே, சீயோனே உன் தேவனை துதி. சீயோனே நான் அர்த்தம்னா பர்வதமே, தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலமே, அவரை என்ன பண்ணு? துதி. சீயோன்னு சந்தோஷம். அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு என்ன சந்தோஷம் தானங்க? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, அலறுதல் இல்லை, புலம்பல் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கணும்னாக்கா ஆண்டவரை துதிச்சு பாடணும். ஆக இந்த 3 வருஷமே பாருங்க, ஆண்டவரை துதிக்க சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 2வது வருஷத்துல 147, கர்த்தரை எருசலேமை கட்டுகிறார். கர்த்தர் என்ன பண்றாருன்னா எருசலேமை கட்டுகிறார். எருசலேம் வருத்தத்தோடு இருக்கிறவங்கள அவர் என்ன பண்றாருன்னா கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலை
கூட்டி சேர்க்கிறார். ஊழியக்காரர்கள் இன்னைக்கு துரத்தொண்டு போயிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருதயம், 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அது இல்லையா? அப்போ ஏசப்பாவுடைய வேலையை அவர் வந்த நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்காக தான் அவர் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரியமானல வசனம் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகத்தில் 61வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் அவர் என்மேல் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏசாயா 61 முதல் வசனம் வாசிக்கிறார். அல்ல இல்லையா? சிறுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் எதுக்காகனாக்கா, அல்ல இல்லையா? எதுக்காக அபிஷேகம் பண்ணுறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அறிவிக்கவே தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கவே. இன்னைக்கு நிறைய இருக்கிறது என்ன இல்லை, நற்செய்தி கிடையாது, எல்லாம் துர்ச்செய்தி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் என்ன செய்தி? ஜனங்களுக்கு துர்ச்செய்தி தான் எல்லாருக்கும். டிவியை திறந்து வேண்டியது, நியூஸ் பார்த்தியானது, பேப்பர் படிக்க வேண்டியது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னதான், என்ன செய்தி? எல்லாமே துர்ச்செய்தி தான். கொலை, திருட்டு, கற்பழிப்பு, அது இல்லையா? அப்போ தற்கொலை, இப்படி தான் எல்லா செய்தியுமே. அதை தான் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை பற்றியாவது ஒரு கஷ்டமான ஒரு செய்தி கிடைக்குமான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? காத்துன்னு இருக்கிறாங்க. அது இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு நிறைய பேருடைய எண்ணமே அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்குதுனாக்கா, யாரை பற்றியாவது கெட்ட செய்தி கிடைக்குமா? அவன் நியூஸ் பேப்பர் வெளியே வந்து அந்த பேனர் போடும்போது எப்படி போகிறான்னா, பேப்பர் வாங்குறதுக்கு அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி, அல்ல இல்லையா? அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு செய்தியை போடுறான். போட்டு வாங்கி பாடி இங்கே படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு உண்டான சாரசமே இருக்காது. சும்மா நீ போட்ட உடனே அப்படியா, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா, உடனே வாங்கி பார்க்கணும். அப்போ எல்லாமே என்ன செய்யணும்? நல்ல செய்தியே கிடையாது. ஆனால் தான் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரா? அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் அபிஷேகம் பண்ண இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்கள் விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவே என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு ஏசு சொல்றார். அல்லையா? ஏசியத்துக்கு எழுதும் போது அப்படியே எழுதுறாரு. அப்போ ஏசப்பாவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நோக்கம் என்னன்னாக்கா, விடுதலை கொடுக்க தான் கர்த்தர் ஏசப்பா நம்ம இந்த பூமிக்கே வந்தார், ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லையா? அடுத்தது பாருங்க, 2வது வருஷத்துல கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவரை ஆறுதல் செய்யவும் வந்தார். சிமியோன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஆறுதல் வர நான் காத்திருந்தவனா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. கரங்களை ஏந்தி கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளியாகவும், இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ தீர்க்கதரிசனம் வரைகிறார். அப்போ ஆண்டவர் வந்து நோக்கமே நான் அனுகிரக வருஷத்தை சொல்ல. அல்லேலூயா. அனுகிரக, இந்த நேரம் அனுகிரகமான நாள், கிருபையின் நாள். அல்லேலூயா. அனுகிரகமான வருஷத்தை சொல்லுவாங்க. சொல்றத பாரு, 2வது கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டினாலும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லதான் நான் வந்தேன் உலகத்துக்கு. கடைசியாக சொல்ல, நான் ஆறுதலின் தேவனாக உலகத்துக்கு வந்தேன். இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் கூறவும், அனுகிரகமான அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவும், ஏற்ற வேலையை நாம் பயன்படுத்தி கொள்ளவும், இந்த நேரத்தை நாம் எழுந்து விடக்கூடாது பிரியமானவர்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தை நம்ம மனசை கூட இழந்து விடக்கூடாது. இந்த அனுகிரக நாள், ரட்சணிய நாள், பாதுகாக்கிற நாள்,
இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை கைவிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம காலத்துக்கும் உபத்திரத்தில் தான் இருக்க முடியும். காலத்துக்கும் பாதாளத்தில் கஷ்டம், துன்பம், வேதனை தான் அனுபவிச்சு கொண்டு இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அக்னிலாம் எரிஞ்சிலாம் இருக்காது. அது இல்லையா? இவங்க அக்னினா நினைக்கிறாங்கன்னு நெருப்பு எரியும் அப்படியே வெந்துன்னு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அக்னி அவியாமலும் புழு வேகாமல் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ எப்படி இன்னும் கொஞ்ச நாள் இந்த உபத்திர காலம் வரப்போது பாருங்க. நம்மளாம் எடுக்கப்பட்ட பிறகு, கிறிஸ்துவெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தற்கொலை பண்ணிக்கலான்னு போவான். நான் மனுஷனா சாவு வராதான், சாக முடியாது. அவனை ரோபோவா மாத்திடுவாங்க. உயிர் சரீரத்தில் போகாத மாதிரி பண்ணிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அதான் அக்னி அவியாது, புழுவும் வேவாது. அல்ல இல்லையா? இப்போ நெருப்பில் தூக்கி போட்டால் கொஞ்சம் வெந்து செத்து மூஞ்சி போட்டு கதை. அது அப்படி இல்லை. அந்த மாதிரி வேதனையான ஒரு இடம் என்னை கொண்டு போய் காட்டியிருக்கிறார் ஆண்டு. என் சரீரத்திலிருந்து ஆவியை கொண்டு போய் பாதாளம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். அது எப்படி இருக்கணும், அந்த சூழ்நிலை உங்களால் அது எப்படி, அது ஒரு சிறை இருப்ப மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. சூரிய வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. அது ஒரு மாதிரி மந்தாரமான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட இந்த டிவிலலாம் இந்த செல்ஃபோன்லாம் அனுப்புகிறாங்க, இந்த வேற்று கிரகத்துவாசிகள் சொல்லி மூண்டாக்கெல்லாம் நம்மளை பார்க்கல, அவங்க போடுறாங்க. அல்ல இல்லையா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க கூட தான் நம்ம பழக வேண்டியதாகுது, அவங்க கூட தான் இருக்க வேண்டியதாகுது. நம்மளை மாதிரி ஜனங்கள், நார்மலான ஜனங்களுக்கு கிடையாதுங்க. அந்த மறுரூபம் எப்படி நமக்கு ஆண்டவர் மறுரூபத்தை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறாரோ, பாதாளத்துக்கு போகும்போது மறுரூபமாக போகும். அழிவில்லாத சரீரம் அதுவும். இப்போ இந்த சரீரம் அழிவுள்ளது. குழந்தையாக பிறகுறோம், பாலகராக இருக்கிறோம், அப்புறம் நம்ம குழந்தை பருவத்துக்கு வரும், அப்புறம் பிள்ளை பருவத்துக்கு வரும், அப்புறம் வாலிப பருவத்துக்கு வரும், அப்புறம் பெரியோர் பருவத்துக்கு, அப்புறம் முதியோர் பருவத்துக்கு, அப்புறம் மறைச்சு போகிறோம். அது அப்படி கிடையாது. ஃபிக்ஸடு அந்த சரீரம். காலத்துக்கும் மரணமே கிடையாது. அது மாதிரி ஒரு வேதனை. அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே போதும், நீ எனக்கு காட்டினது போதும், என்னை வெளியே கொண்டு போங்க, வெளியே கொண்டு போங்க. ஜெபம் பண்ண உடனே தான் கொண்டு வரார் வெளியே. அப்படிப்பட்ட ஒரு இடம். அதில் நித்தியத்துக்கும் நீங்கள் வாழணும். இங்கே மாதிரிலாம் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நீதியை சரி கட்டுகிற நாள். அதை கூறுன்றார், ஜனங்களுக்கு சொல்லு. அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து படித்து நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய வேலை கிடச்சி நிறைய சம்பாரித்து பேங்க்கில் பணம் போட்டு பிள்ளை குட்டிலாம் கெத்து அதெல்லாம் பெரிய 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 கல்யாண சத்தத்தில் பெரிய கிராண்டாக சாப்பாடு போட்டு பல வகை சாப்பாடெலாம் போட்டு, அது இல்லையா, ஒரு கல்யாணத்துக்கு அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் பார்த்து 2 பேரன் பேத்தியை கையில் எடுத்துன்னு செத்து பண்ணால் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது இல்லை. இது ஒன்றுமே இல்லை, மாயை. பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் ஒன்று, நீ பணக்காரனாக இருந்தாலும் ஒன்று தான். இங்கே அது இல்லையா? இங்கே எல்லாம் செத்தா எங்கே தான் போய் ஆகணும்? பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டு தான் போகணும். ஏழையாக அந்த சுடுகாட்டுலாம் வைக்கிறான், பணக்காரன் அந்த சுடுகாட்டு தான் வைக்கிறான். சுடுகாடும் சரி, இடுகாடும் சரி. அப்படி ஒன்று ஸ்பெஷலாக ஒரு பணக்காரங்க, ஒரு பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு இது அப்படிலாம் கிடையாது. இருக்குது, பணம் கட்டி காட்டுறதும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அங்கேயே எல்லாம் அங்கே தான் படுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சொல்லுவீங்களா? ஆக நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒன்றுமே கிடையாது. உலகம் எப்படி மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசருவும் எப்படி இருந்தான்? ஏழையாக தான் இருந்தான். 110 பணக்காரன் தான் இருந்தான். ஆனால் 2 பேரும் எங்கே போனாங்க? அங்கே பார்க்கணும். அவன் இயேசுவை ஏற்றுக்காம மறித்து பாதாளத்துக்கு போயிட்டான், பணக்காரன். இங்கே சூரியன் புண்ணுமா உட்காந்து எச்சசோரை சாப்பிட்டுன்னு இருந்த யாரு? எலும்பு சாப்பிட்டவன் யாரு? லாசரு. கட்சியில் எங்கே இருக்கிறான்? பரலோகத்தில் தேவனுடைய ஆபிரகாமுடைய மடியில் உட்காந்துருக்கான். பரதேசி. பரலோகம் இல்லை, பரதேசி. பரதேசி வேற, பரலோகம் வேற. அது நியாயத்தீர்ப்பு நாட்களில் தான் பரலோகம் வைத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. பரதேசில் இருப்பான்.
இங்கே சாவுறவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் ஏற்றுக்காம சாவுறவன் பாதாளத்துக்கு போவான். அதுக்கப்புறம் 2வது மரணத்தில் அக்கினி கடலில் தள்ளப்படுவான்னு சொல்கிறோம். அது இல்லையா? ஆக இப்படிலாம் இருக்குது. அதனால் சொல்லுவோம் நான் வந்திருக்கிறேன்ற. இப்போ அதுதான் இங்கே நாம் பார்க்கும்போது 100 கர்த்தர் ஸ்தோத்திரம் 147 என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், இறுதிய நொறுங்குண்டவர்களை புறமாக்குகிறார், அவருடைய காய்களை கட்டுகிறார் சொல்லிட்டு 3வது வசனத்தில் சொல்கிறார். 147:3. அடுத்தது பாருங்க, 4வது வசனத்தில், அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நட்சத்திரம் இருக்குதோ எல்லா நட்சத்திரத்தையும் உருவாக்குறவரும் அவர் தான். அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பேர் வச்சவரும் அவர் தான். எப்படி மனுஷனை பேர் சொல்லி அழைக்கிறோமோ அதே போல அவர் நட்சத்திரத்தையே பேர் சொல்லி அழைக்கிறவராம். அப்ப பாருங்க அவர் எப்படிப்பட்ட தேவனா இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்க அவங்களுக்கு. நம்ம மனுஷனை எப்படி பேர் சொல்லி வச்சு அவர் பேர் சொல்லி அழைக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவர் நட்சத்திரத்துக்கு பேர் சொல்லி அழைக்கிறவர். இன்னும் கண்டுபிடிக்காத நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத அளவுலலாம் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பூமியை போல எத்தனையோ பன்மடங்கு உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் என்ன எவ்வளோ இன்னும் அந்த மனுஷன் மூளைக்கு எட்டாதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே படைச்ச தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் மனுஷனை நம்பாத, பிரபுக்கள்னா பணத்தை நம்பாத, கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். ஏன்னா அவரை பற்றிக்கோ, அவரை உறுதியாக பிடிச்சிக்கோ, அவரை விட்டுறாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் பேர் சொல்லி அழைக்கிறவர். அடுத்தது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுமுள்ளவா இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு என்னதான்? அளவில்லாதது. எல்லாத்தையும் எப்படி எப்படி படிக்கணும் அப்படி எப்படி படைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. உப்பு கிருமி நாசினி, உப்பு கிருமி நாசினி. அல்லேலூயா. உப்பை நம்ம சாப்பிட்றோம்னா உப்பு என்னவாகுது நம்ம உடம்புல போய் அது கிருமி நாசினியா இருக்குது. சாப்பிட்ற பொருள் உப்பு போடாமல் சாப்பிட்டா அது பாய்சன் தான். அல்லேலூயா. உப்பு போடாமல் சாப்பிட, உப்பு போட்டு அளவாக போட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்குதுன்றான். அது இன்னும் பெரிய ஒரு இதுவாக சால்ட் இருக்குதுன்றான். நிறைய பேர் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பாலேயே பல்லு கூட வளர்க்கிருக்கிறாங்க. வேறு பேஸ்ட்டே தேவையில்லை, வெறும் உப்பு எடுத்துன்னு தூளை எடுத்து பல்லு வளர்க்குனா போதும். அதில் அவ்வளோ பவர். அப்போ அதை ஆண்டவர் பாருங்க, அதை அறிஞ்சு அவர் பாருங்க, இதை மனுஷன் இப்போதான் கண்டுபிடிச்சி அது உப்பு எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கழிவு தண்ணீரும் எங்கே போகுதுன்னா கடலுக்கு தான் போகுது. யோசித்து பாருங்க, கூவாறு ஓடுது, கூவாறு நாத்தடிக்குது, கூவாறு என்ன செய்யுது? நாத்தடிக்குது. எல்லா கழிவு தண்ணியும் அதில் தான் இருக்குது. அதில் போட்டு விட முடியுமா? முடியாது. ஆனால் அதே தண்ணி எங்கே போய் விழுது? கடலில் விழுது. அது மாதிரி எத்தனையோ கழிவு தண்ணி எல்லாம் கடலில் வருது. ஆனால் கடல் என்னைக்காவது கெட்டு போயிருக்குது? அதில் கப்பலே போகுது. ராயலாக போகிறோம் கப்பலில், நாத்தடிச்சின்னா போகுது கடல். பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த கிருமி நாசினியை கடலில் வச்சிருக்காரு பாருங்க. அந்த தண்ணியை உப்பு தண்ணியாக மாற்றிருக்கிறாரு பாருங்க. அப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார், எவ்வளோ பிளான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம இயேசப்பா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பெரிய மகா பலனுமா இருக்கார். அவருடைய அறிவு அளவில்லாத. அவர் அறிவுக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. சரீரத்தை படைச்சிருக்காரு, கையை கொடுத்துருக்கிறாரு. எங்கெங்க ஃபோல்ட் ஆகணும்னு தெரியுது அவருக்கு, அங்கெல்லாம் ஃபோல்டிங் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. விரலை படைச்சிக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி நீட்டாக குச்சி குச்சா வைக்கல, அதை அளவாக வச்சுக்கிறார். சுண்டி விரல் எப்படி இருக்கணும், கட்டை விரல் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் எல்லாம் வைக்கிறார். அந்த சைஸை விட்டு கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஊனமாயிடுது. இப்போ ஒருத்தருக்கு கட்டை விரல ஆள் கட்டி விரல் மாதிரி ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்க,
அவங்க கையை ஊனம்பான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா எடுக்க முடியாது. அப்போ எடுக்கிறதுக்கு அந்த சயின்டிஃபிக் மூளையை பாருங்கள். அவருக்கு இன்னும் இன்ஜினியராக இருப்பார் படைக்கும் போதே. அதில் எப்படி டயக்ராம் போட்டு நம்மளை மனுஷன் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத கொசு நம்மளுக்கு வேடி காட்டுது. அதுக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்து, அதுக்கும் ஒரு உயிரை கொடுத்து, அது எங்கே குடலுக்குதுன்னு தெரியல, எங்கே வாய்க்குது, எங்கே கண்ணுக்குதுன்னு தெரியல. அப்போ பாருங்க, எல்லாத்தையும் படைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் யோசித்து பாருங்க. அவர் அறிவுக்கு மிஞ்சின அறிவு ஒன்றுமே இல்லை. ஆனால் தான் சாலமோன் கேட்குறான், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். நீங்கள் வேற எங்கேயும் ஞானத்தை கேட்க வேணாம். பொய்யானதெல்லாம் நாடி போய் படிக்கிற பிள்ளைங்க கேட்க வேணாம். எங்கள் ஏசப்பாட்டை முட்டி போட்டு, அப்பா போது ஞானத்தை எனக்கு கொடுங்க, போது அறிவை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. எல்லா பிள்ளைகளும் விவேகமாக இருப்பீங்க. இந்த மாதிரி தப்பான காரியத்தில் ஈடுபடவே மாட்டீங்க. முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடவே மாட்டீங்க. அப்பா அம்மா போய் கண்டிக்க வேண்டியதாங்க. சிகரெட் பிடிக்காத, அன்சு போடாத, பைக் அப்படி ஓட்டாத. ஏன்னா அது மூளை இல்லை. அதே பிள்ளை ஆண்டவருக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு அந்த மெச்சூரிட்டி மைண்டை கொடுத்துரும். ஏன்னா ஏசப்பா 12 வயசுல அவர் பேசின மூளை அங்கே இருக்கிற வேத பாரெல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறார். அல்ல இல்லையா? அவங்க அவ்வளோ முதிர் வயதை வச்சிங்கன்னா அவங்க அவ்வளோ படித்து வேதத்தை கரைச்சி குடிச்சிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் கேட்குற கேள்விலாம் இவர் ஒன்றுமே இல்லை. 12 வயசு, ஸ்கூலுக்கு போகாதவர், கல்லாதவர், வசனம் சொல்றவர் கல்லாதவரா. அப்போ கரஸில் படிச்சுக்கிறார். அவர் ஸ்கூலுக்கு போய் படித்ததே கிடையாது. ஸ்கூல் வாசல்லே கால் வச்சதே கிடையாது. அவர் அல்ல சொல்லுவீங்களா? அல்ல இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேவன், அறிவுக்கு மிஞ்சின அறிவு எதுவுமே இல்லை அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையில ஏன் முடி வச்சார்? மூளை இருக்குது, மூளை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து என்ன பண்ணிக்கிறாரு, வெதரிங் ப்ரூஃப் போட்டுக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்ல இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் மெத்தையை கட்டி அதில் வெதரிங் இதெல்லாம் போடுறாங்களே. நம்ம தலையில் வெதரிங் பாருங்க எப்படி வச்சு அழகாக வச்சு, வெதரிங் தகுந்த மாதிரி முடியெல்லாம் வச்சிருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் படைச்ச ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் ஏற்றதாக தான் கர்த்தர் படைச்சிருக்கார். அதான் அவர் அறிவு. அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலன் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சாந்தம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கோபக்காரனை தரை மட்டும் தாய்ச்சி போட்டுவார். அது இல்லையா? கோபம்னு ஒருத்தர் வருதுன்னா அவனை தரை மட்டும் தாய்ச்சி. எப்பவும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். இந்த பூமியை நான் படைச்சதே உனக்காக தான். ஆனால் எப்படி இருக்கணும்? நீ சாந்தமாக இருக்கணும். சும்மா உருக்கு கோபம் வந்தீங்கன்னு அவங்கள இவங்களை திட்டிக்கின்னு அடிச்சிக்கின்னு அவங்கள மிரட்டிக்கின்னு ஒட்டிக்கின்னு இருந்தாக்கா ஒன்று நான் ஒன்றும் எல்லாம் வாங்கிடுவேன்றார் ஆண்டு. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்த துன்மார்க்கை தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியோடு பாடிக்கொள்ளும். அடுத்த 8வது வசனம் பாருங்க. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைக்க பண்ணுகிறார். மலை மேல புல்லு முளையுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லையா? எப்படி இருக்குது பாரு. மலையை அழகப்படுத்துறாரு பாரு. ஊட்டி மலை மேலாம் இன்ன மாதிரி அழகு. ஊட்டியில் போய் நீங்கள் ஃப்ளவர் ஷோ பார்க்குறாங்க. மலை கீழே பாறை. இங்கே சாதாரண நம்ம மண்ணில் செடி வச்சாலே ஒழுங்காக வரமாட்டேன். அங்கே பாருங்க இன்னும் அழகழகா செடிகளை வளர்த்து இன்னும் மலை மேலே புல்லை முளைக்க பண்ணுகிறாராம். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க மலை புல்லை முளைக்க பண்ணுகிறார். அவர் மிருக ஜீவனுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அல்ல இல்லையா? இங்க ரொம்ப அருமையான வசனம் இது. அவர் மிருக ஜீவனுக்கு கூப்பிடுகிற காக்கை குருவி குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும். காக்கா காலையில் எச்சுன்னு என்ன பண்ணுது? கரையுது. கான் கத்துது. ஏன் கத்துது? அது யாரை நோக்கி கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. இந்த புதிய நாள் எனக்கு கொடுத்தீங்களே, ஸ்துதிச்சுட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குது. அனுதின உணவை கிடைக்குது. அதுக்கு எங்கன்னா பட்னி இருந்து செத்துருக்குதா காக்கா? பாருங்க, அது தினம் தான் அது சாப்பாடு போடுறது. அதே மாதிரி காட்டு பிறகு அங்கே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அவர் மிருக ஜீவனுக்கு
அவர் என்ன கொடுக்குறாரா? ஆகாரம் கொடுக்குறார். மிருக ஜீவனுக்கு. மிருக ஜீவனா எது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற நாய் பூனை இல்லை, காட்டில் இருக்கிற மிருகங்கள், எத்தனை மிருகம், சிங்கம், புலி, யானை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயாவது அது போய் மனுஷன் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அதை கால் சூட வச்சு தான் காட்டுவாசி கூட அந்த காட்டு இலாக்கா கூட என்ன பண்ணுறான், கணக்கு போடுறான். எத்தனை மிருகம் இது இருக்குது, இந்த எத்தனை மிருகம் இந்த மிருகம் இருக்குதுன்னு. அல்லையா? அவனுக்கே தெரியல எத்தனை மிருகம் இருக்குதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்கதான் வருது, அப்படி படைச்சி வச்சிருக்காரு ஆண்டவர். இவன் எங்க சாப்பாடு போடுறான் அதுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டு இலாக்கா டெய்லி சாப்பாடு போட்டுக்குது அங்கே உள்ள மிருகத்துக்கு. அதுக்கு எப்படி இறை கிடைக்குது? அதுக்கு எதுனா பட்டி இருக்குதா? அது எப்படி இருக்குது? குழந்தை பயங்கரமாகுது சிங்கம்னா. நம்ம ஜூவில் இருக்கிற சிங்கம் புலியை போய் பார்த்தீங்கன்னா அது ஏந்திரி ஏஞ்சி வரது கூட அது பயப்படுது, அப்படியே உட்காந்து சோம்பேறி மாதிரி. காரணம் இது யார் நம்பினுக்குது? மனுஷன் நம்பினுக்குது. மதியானம் சாப்பாடு போடுவான், கறி போடுவான்னு இதுக்காகத்துனுக்குது. இது போடுறாங்களா போடலையா நமக்கு தெரியாது. அல்ல இல்லையா? இது ஏன்னா மனுஷன் நம்பினுக்குது. அது அவரை நம்புது, படைத்தவரை நம்புது. 3 வேளைக்கு சம்முன்னு சாப்பாடு கிடைக்குது. மாடா கடிச்சு அது சாப்பிடுது. அது ஒன்றுக்கு ஒன்று அப்படிதான் படைச்சி வச்சிருக்காங்க. ஒன்றுக்கு தீனியாக தான் மிருகத்தை படைச்சி வச்சிருக்காரு. ஒன்று அடித்து ஒன்று சாப்பிடுது. அல்ல இல்லையா? அப்போ பாருங்க கர்த்தர் எப்படி படைப்புகளை பாருங்க, எல்லாம் மனுஷனுக்காகவே தான் படைச்சாராம். இனி கண்டு ரசிக்கிறோம்ல, சிங்கத்தை பார்க்குறோம், ஜூக்கு போகிறாங்க, மான் எப்படி இருக்குது அழகாக, பார்க்கறதுக்கு அழகாக தானே இருக்குது. கிட்ட போக முடியலன்னா கூட. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் எஸ்ஸப்பா நம்ம மனுஷனை எப்படிலாம் திருப்திப்படுத்தலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி யோசித்து மனுஷனுக்காகவே அவர் இருக்கிறார். அவருக்காகவே நாம் இருக்கிறோம். வேற எதுவுமே உலகமே நம்ம இல்லைன்னா இல்லை. இந்த உலகம் மனுஷன் ஒருத்தவன் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. பூமியை உருவாக்குனதே யாருக்காகனா கர்த்தர் மனுஷனுக்காக. ஆனால் எல்லாம் துதிக்குது பாருங்க, வித்தியாசம் இல்லாமல் துதிக்குது. எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லா காக்காவும் துதிக்குது. காக்கா வம்சனால எல்லாம் துதிக்குது. அல்ல இல்லையா? கடல் கூட கர்த்தரை துதிக்கிறான், மலை கூட கர்த்தரை துதிக்கிறான். இந்த மனுஷன் ஒருத்தவன் தான் ஏச விட்டுட்டு மீறி என்னென்னத்தையோ துதிச்சிருந்தான். படைத்த தேவனை விட்டுட்டு வைட்டமின் சொல்றாங்க. வைட்டமின் எதுல இருந்து கிடைக்குது? சூரிய வெளிச்சத்துல இருந்து கிடைக்குது. சூரிய வெளிச்சத்துல போய் காலையில வெயில்ல நின்னா நிக்க மாட்டான். நின்னாக்கா அவனுக்கு வைட்டமின் கிடைக்கும். ஆனா நில்லான நிக்க மாட்டான் எவனும். எல்லாம் ஏசிலே தானே வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனுஷன் மூலையை மாற்றி சூரிய நமஸ்காரம் பண்ணுட்டான். வேற தலையெழுத்து வேற வழி இல்லை. சூரியனை பார்த்தா போய் நமஸ்காரம் பண்ணுகிறான். அல்ல இல்லையா? நமஸ்காரம் பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது? அவனுக்கு வைட்டமின் கிடைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா. அப்போ எல்லாமே பாருங்க பிளான் தான். எல்லாம் இயற்கையில தான் கிடைக்குது. நமக்கு இயற்கை தான் எல்லாம். சாப்பிட்ற பொருள் கர்த்தர் அவரே சொல்லிக்கிறாரு, கனிகள் எல்லாம் உணவாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். பைபிள்ல இருக்குது. கனிகள் எல்லாம் உணவாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். எல்லா இலையிலையும் நமக்கு என்ன மருந்து இருக்குது, கீரை வகைகள் எல்லாத்திலும். அதே மாதிரி கனிகள், பழத்தை சாப்பிட சொல்றோம், அது உணவாகும். அப்போ இப்படி ஆண்டவர் எல்லாத்தையுமே மனுஷனுக்காகவே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வானங்களுக்கு, அவர் வானத்தை மேகங்களால் மூடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 10வது வசனத்தோடு, அவர் குதிரையின் பலத்தினால் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனா இருக்கிறவனை பார்த்தா அவர் பிடிக்கவே இருக்காது. அல்லேலூயா. கோழையா இருக்க சொல்ல, அதுக்கு கோழையாரு பயந்துனே இருக்க சொல்ல. வீரன் என்ன அர்த்தம்னாக்கா, இந்த வீரம் வேற, இந்த வீரம் வேற. கரெக்டா? வீரன் சொல்றத வாசனத்தை வாசிங்க. அவர் குதிரையின் பலத்தினால் விருப்பமாகிறார். குதிரை பலம், குதிரை பலம்னாக்கா இப்போ நம்ம மோட்டர்ஸ்லாம் நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? ஹார்ஸ் பவர் போடுறாங்க. 1 ஹார்ஸ் பவர், 2 ஹார்ஸ் பவர், ½ HP அப்படின்னு போடுறாங்க.
ஹார்ஸ் பவர். ஏன்னா குதிரை பவர். இன்னைக்கு என்ன பண்ணுறான், தன்னுடைய பவரை வச்சு நான் வந்து வேலை காட்டலாம் பார்க்குறான் மனுஷன். படபலம், பணபலம், பதவி பலம், இதை வச்சு நம்ம மனுஷனை ஆட்டி படிச்சிடலான்னு பார்க்குறானே. ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். நம்முடைய பலன் எது இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியில் இருக்குது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைவாய். எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் நீ எனக்கு எப்படி இருப்பாய், சாட்சிகளாக இருப்பாய். அல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியின் பலனை தான் பெற்றுக்கணுமே தவிர இந்த குதிரை பலன்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. படபலம், பணபலம்லாம் இதை வச்சுலாம் நம்ம வந்து யாரையும் நம்ம ஆட்டி படிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அவர் ஒன்றும் இல்லாமல் செகண்டில் ஒரு தவிடுபடி ஆகிடுவார். வீரனை வீரம் மேலே வீரனா யாரு, ரவுடிசம் பண்ணுறோம். அல்லேலூயா. அவர் பிரியப்படுகிறார். அடுத்தது என்ன சார், பிரியமாயிரு. தமக்கு பயந்து, பார்த்தீங்களா, எத்தனாவது வருஷம், 11வது வருஷம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவரையே நம்பி இருக்கிறவங்க மேல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு பஞ்சை போல் உரைந்த வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வருஷம் பாருங்க. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீச பண்ண செய்ய தண்ணீர்கள் ஓடும். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான வசனம் பாருங்களேன். இந்த வசனம் உண்மையான. அவர் தமது வார்த்தையை அனுப்பி, அவர் என்ன செய்யற, வார்த்தையை அனுப்புறார். அனுப்பி அந்த வார்த்தையினால அவைகளை உருக பண்ணுகிறார். வார்த்தை தான் நமக்கு. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம எப்படி ஆயிடுவோம்னா உருகி போயிடும். உருகி போயிடும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ உயிர் இருக்குது. அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, அது ரொம்ப அருமையான வசனம். அதுலயே அவர் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். ஆறு போதுங்களா? எப்படி இருக்குது ஆறு? எப்படி இருக்குது? சமமா இருக்குதா இல்ல ஸ்லாண்டிங், அது சாஞ்ச மாதிரி இருக்குதா? பட்டையா தான் இருக்குது, தட்டையா தான் இருக்குது ஆறு. ஆனா தண்ணி மாத்திரம் ஓடி இருக்குது. எப்படி ஓடுது? பிளாட்டா தான் இருக்குது. ஒன்றும் தூக்குன மாதிரி ஃபால்ஸ்ல இருந்து வர மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் தண்ணி ஓடுது. எப்படி ஓடுதான்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றை வீச பண்ணுகிறார். காற்றை வீச பண்ணி தண்ணிகள் ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி தேங்கிச்சா குளம் ஆயிடுமே. ஆறா இருக்காது. ஆறு வேறு, குளம் வேறு. குளம்ன்றது தேங்கி நிற்கிறது, ஆறுன்றது ஓட்டம் இருக்கிறது. அப்போ ஓடுதுன்னா எப்படி ஓடுது? அது ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ஸ்லாண்டிங்காக தான் இல்லை. ஆனாலும் ஓடுது. எப்படி ஓடுதுன்னா அவர் தன் காற்றை வீச பண்ணுகிறார், தண்ணீர் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே அவருடைய படைப்பு தான். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். இதெல்லாம் யாருக்கு தெரிவிக்கிறார் தெரியுமா? அவருக்கு யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மாதிரி செய்தி எல்லாமே கேட்க முடியும். மற்றவங்களும் அந்த செய்தி என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. கிறிஸ்தவன் வேற வேலையில் எதையாவது உலக இருப்பான், பைபிள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதை வசனம் சொல்றாரு பாருங்க. அந்த 19வது வருஷத்துல யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களை. யாக்கோபு யார்? ஆசீர்வாதத்தை கேட்டவன். நீ என்னை ஆசீர்வதிக்க விட்டா என்னை விட மாட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு யார் யாருக்கு ஆசீர்வாதம் வேணும் அவங்களுக்கு என்ன அனுப்புகிறாராம்? தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களை. ஏன்னா இஸ்ரவேல் ஊழியக்காரன் போய் என்ன சொல்லணும்? கட்டளைகளை சொல்லணும். ஏசப்பாக்கு என்ன பிரியன்றது சொல்லணும். அப்போ பிரமாணங்களை கொடுக்குறார். 10 கட்டளையை கொடுக்குறார். அல்ல இல்லையா? நியாய பிரமாணங்களை கொடுக்குறார். அடுத்தது தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். தனக்கு எது நியாயம் படுதோ அதெல்லாம் யாருக்கு அறிவிக்கிறார்? இஸ்ரவேலுக்கு அறிவிக்கிறார். நீ போய் எல்லாருக்கும் சொல்லு, என்னுடைய சித்தத்தின்படி நடக்க சொல் ஜனங்களை, என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க சொல்லி ஜனங்களை அப்படின்ற சொல்லி கடைசியா முடிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. வேற எந்த ஜாதிக்கும் அவர் செய்ததில்லைன்னா தெரியுங்களா? ஜாதி கிடையாது பிரியமானவர்கள. ஹல்லேலூயா. ஜாதினா இந்த மாதிரி ஒரு ஒரு சீர் பெற்ற ஜனம். இந்த வசனத்தெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க சீர் பெற்ற மாதிரி. ஹல்லேலூயா. கல்யாணத்தில் சீர் எடுத்துன்னு வராங்க பாருங்க, அந்த மாதிரி சீர் ஆயுது. ஹல்லேலூயா.
இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க, வேற வேற எந்த ஜாதிக்கும் இப்படி அவர் செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இது யாருக்கும் தெரியாமலே போயிடுது. இது ரொம்ப பேர் அறியணுன்ற எண்ணமே இல்லை, வாஞ்சியே இல்லை. சபைக்கு போவோம், நம்ம ஒன்றும் மாற வேண்டாம். என்னமோ சொல்றாங்களே சபையில் போய், என்னமோ சொல்றாங்களே, என்னதான் கேட்போமே, கேட்கலாம் இல்லை, தப்பு இல்லையே. சபைக்கு யாரு வேணா வரலாமே. கிறிஸ்தவங்களாம் மாறணும், இங்கே வந்தால் பிடிச்சி போட்டுரும், அதெல்லாம் ஒன்றும் யாரையும் பிடிக்க முடியாது. அது எப்படி ஒருத்தர் பிடிச்சி வைத்தால் கிறிஸ்தவங்களாம் மாற்றி அவங்களுக்கு ஞானசார்ந்த கொடுத்து அவங்க நடத்த முடியும்? அவங்க மனசெல்லாம் உள்ளே போய் பூந்து மாற்ற முடியுமா? அதெல்லாம் முடியாது. நம்ம சொல்கிற சத்தியத்தை கேட்டால் நீங்களே மாறிடுவீங்க. ஓ, இவ்வளோ உண்மை இருக்குதா இதில். இன்னும் நீங்கள் கேட்டால் பைபிளை நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஓ, இவ்வளோ இருக்குது காரியம் அதில். உணவு வகையிலெல்லாம் கொடுத்துக்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவுல சுவையே இல்லாத ஒரு உணவு இருக்குதுன்னு சொல்ற, யாருக்குமே தெரியாது அது. ஆனா பைபிள் கொடுத்துக்குது. நம்ம எல்லா சாப்பாடும் சாப்பிட்றோம், அந்த சாப்பாடும் சாப்பிட்றோம், ஆனா அது ஒரு உணவு வகை. ஆனா அந்த உணவு வகைக்கு என்ன இல்லை, ஒன்று சுவையே இல்லைன்ற சுவை இல்லாத ஒரு இடம், ஒரு உணவு இருக்குது. அது என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. பிரியமானவங்க, எல்லாம் தண்ணியை சொல்லுவாங்க. தண்ணிக்கு ஏன் சுவை இல்லை? தண்ணி டேஸ்ட் எல்லாம் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டே கேட்குறான், பிஸ்லரி குடிச்சா அவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னு ஒட்டகம் சொல்லுது. அப்போ தண்ணிக்கு டேஸ்ட் இருக்குது, உப்பு கறிக்குது, இது இதுவாக இருக்குது, எல்லாம் குடிச்சு பார்த்தே சொல்கிறாங்க நல்லா இருக்குதுங்க தண்ணின்றாங்க. மண்ணுக்கு டேஸ்ட் இருக்குது. பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்டரில் அது ஸ்கில்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மண்ணை வாயில் போட்டு நக்கி பார்த்து நல்ல மணல் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் சொல்றது ஒன்றும் தெரியாத ஆளுங்களாம் சொல்ல, அதில் நல்லா கை தேர்ந்த ஆளுங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, படித்த இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு தெரியும் இது என்ன மண்ணுன்னு. அந்த மண்ணை எடுத்து சும்மா ஒரே ஒரு மண்ணை எடுத்து நக்கி பார்த்து சொல்லுவாங்க அது நல்ல மண்ணா கெட்ட மண்ணான்னு. அப்போ மண்ணுக்கு இருக்குது, டேஸ்ட் இருக்குது. ஏன் திருப்பி குழந்தைங்க மண்ணை சாப்பிடுதுங்க. குழந்தை பருவத்தில் நிறைய பிள்ளைங்க மண்ணை சாப்பிடும், டேஸ்ட்டு. ஏன்னா மண்ணில் தான் நம்ம எடுத்தார் ஆண்டவர். அதில் ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே சுவையில்லாத ஒரு உணவு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு. அது பைபிள்லேயே கொடுத்துருக்கு. ஒரு சொல்லுவீங்களா, வெள்ளைக்கருவில் என்ன இல்லை, டேஸ்டே கிடையாது. அது எந்த ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம் சமைக்கிறதுல ஸ்கில்டாக இருக்கிறாங்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவங்க யாருமே அது இல்லை அந்த வெள்ளைக்கருவில் டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. கேட்ரிங் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதில் உண்மையிலே என்ன சுவையில்லைன்னு பைபிள் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே இதில் எழுதிருக்குது. என்ன வகை மீன் சாப்பிடணும், என்ன விதமான மாம்சத்தை சாப்பிடணும். மாம்சம்னா எல்லாம் மாம்சம் ஆகிடுவோம். குதிரை கறி கூட கறி சாப்பிட முடியுமா? அப்படி இல்லையா? இல்லை. கவிதை கறி சாப்பிட முடியுமா? பன்னிக்கறி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ எந்தெந்த வகையை சாப்பிடணுன்றதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அசப்போறது இருக்கணும், கொழுவு பிரிஞ்சு இருக்கணும், எல்லாம் கொடுக்குறாரு. மீனில் சிதில் இருக்கிற மீன் தான் சாப்பிடணும்னு சொல்றாரு. எல்லாமே கொடுத்து இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கைடு. இது மதமே கிடையாது, மதத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இதை நிறைய பேர் அறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தாங்க அறிவாளி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கப்புறம் அவங்க ஞானம் பயங்கரமாக பில்டப் ஆகிடும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஜெபம் இல்லாமல் அன்பான தேவனை, அருமை ரட்சகரே, 147 சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அது முடிக்க முடியாது. யார் அந்த 20 வருஷத்தை நாங்கள் வாட்சி முடிக்கணும்னாக்கா இன்னும் நேரம் கிடைக்கும், இன்னும் அதிகமான நேரம் இருக்குது. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். இதை அறிந்தவர்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். அவருடைய மனக்கண்களை திறந்தார்கள். மனக்கண்கள் அவர்களுக்கு குருடாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, சத்தியத்தை அறியணும், சத்தியம் அவர்கள் விடுதலை ஆக்கணும். அப்படியா நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பலத்த கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளும் ஒரு நாள் ஒருபோது மறவாதே. ஆமென்.